Hello students, 12th chemistry unit 12 carbonyl compounds and carboxylic acids la இதுக்கு முன்னாடி structure of carbonyl compounds பார்த்தோம். இப்போ general method of preparation of aldehydes and ketones பார்க்கலாம். இப்போ general method of preparation of aldehydes and ketones ல நம்ம 11th unit hydroxy compounds and ethers லே நம்ம வந்து ஒரு alcohol oxidize பண்றதுனால நமக்கு வந்து ஒரு carbonyl compounds கிடைக்கும். அதே மாதிரி catalytical dehydrogenation பண்ணும்போது நமக்கு alcohol catalytic dehydrogenation பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு carbonyl compounds கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம 11th யூனிட்ல படிச்சோம். அதே தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு 3 எக்ஸ்ட்ரா மெத்தட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆக்சிடேஷன் அண்ட் கேட்டலிட்டிக்கல் டீஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஆல்கஹால். அதாவது ஒரு ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணுறதுனால நமக்கு ஆல்டிஹைடும் கீட்டோனும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ப்ரைமரி ஆல்கஹாலை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு ஆல்டிஹைடு கிடைக்குது. இதே ஒரு செகண்டரி ஆல்கஹாலை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோன்னா நமக்கு கீட்டோன் கிடைக்குது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. அதே மாதிரி கேட்டலிட்டிக்கல் டீஹைட்ரஜனேஷனில் ஒரு மெட்டலை கேட்டலிஸ்ட்டாக எடுத்து அதில் இருந்து நமக்கு ஆல்டிஹைடோ கீட்டோனோ ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. அது ஃபர்தராக நம்ம ரியாக்ஷன் படிக்கும்போது சொல்லித்தரேன். அப்புறமா ஒரு அல்கீன், அதாவது கார்பன் டபுள் பாண்ட் உள்ள ஒரு காம்போனன்ட் எடுத்து ஓசோன் கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு கார்பனல் காம்பவுண்ட்ஸ் கிடைக்குது. அதாவது ஆல்டிஹைட்ஸும் கீட்டோன்ஸும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அல்கைன்ஸ். அல்கைன்ஸ் அப்படின்னா என்னது? கார்பன் ட்ரிபிள் பாண்ட் உள்ள எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? அல்கைன்ஸ்னால் ட்ரிபிள் பாண்ட் உள்ள எலமெண்ட்ஸ். இந்த மாதிரி அல்கைன்ஸை எடுத்து அதை வந்து ஹைட்ரேஷன் பண்ணும்போது நமக்கு ஆல்டிஹைட்ஸும் கீட்டோன்ஸும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். அதாவது கார்பாக்சிலிக் ஆசிடில் COOH இருக்கு இல்லையா? இதில் இந்த ஹெச்சை ஒரு கால்சியம் வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்டை எடுத்து நம்ம ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து ஆல்டிஹைட்ஸும் கீட்டோன்ஸும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஒரு CH2OH இந்த மாதிரி உள்ள ஒரு காம்பவுண்டை, அதாவது ஒரு ப்ரைமரி ஆல்கஹாலை நம்ம ஆக்சிடைஸ் பண்ணுனா நமக்கு வந்து CHO காம்பவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ ப்ரைமரி ஆல்கஹால்னால் என்னது? ஆல்கஹால் அட்டாச் ஆகிருக்கிற கார்பனை சுற்றி ஒரே ஒரு அல்கைல் குரூப் மட்டும்தான் இருக்கணும். CH2, இங்கே CH3. எத்தனால் எடுத்துகிட்டு நம்ம ஆக்சிடைஸ் பண்ணுறோம். ஆக்சிடேஷன் அப்படின்னாவே நமக்கு ஒரு ஆக்சிடைசிங் ஏஜெண்ட் தேவை. நம்ம எதெல்லாம் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக படிச்சிருக்கோம்? Na2Cr2O7 சோடியம் டைக்ரோமேட் நம்ம ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது KMNO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை நம்ம ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்ஸாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது PCC, அதாவது பைரிடினியம் குளோரோக்ரோமேட். இந்த காம்போனண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி ஆக்சிடைஸ் பண்ணலாம். இப்போ சோடியம் டைக்ரோமேட்டும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டும் நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு வந்து ஆல்டிஹைட்ஸும் கிடைக்கும், கீட்டோன்ஸும் கிடைக்கும். ஆனால் இந்த PCCயை நம்ம ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணோன்னா நமக்கு ஆல்டிஹைட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து Na2Cr2O7 சோடியம் டைக்ரோமேட் எடுத்து ஆக்சிடைஸ் பண்ணோன்னா இது ஒரு ப்ரைமரி ஆல்கஹால். அப்போ CH3CHOவாக கிடைக்கும். இது வந்து மெத்தனால் கிடைச்சிருச்சா? இதே ஒரு செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம். இது வந்து எத்தனால் எத்தில் ஆல்கஹால் தானே. ஸோ இது எத்தனால். இப்போ ஒரு செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம். CH3CHOH CH3. இது என்னது? ப்ரோப்பேன் 2ஆல். இந்த ப்ரோப்பேன் 2ஆலை நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கொடுத்து Na2Cr2O7 கொடுத்து நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா CH3C டபுள் பாண்ட் O CH3 அசிட்டோன் கிடைக்கும். அதாவது ப்ரோப்பனோன்.
ப்ரொப்பனோன் நமக்கு கிடைக்கும். இதுதான் ஜென்ரல் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால். இப்போ அடுத்தது கேட்டலிட்டிக்கல் டீஹைட்ரஜனேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு கேட்டலிட்டிக்கல் மெட்டல், இதில் வந்து என்ன மாதிரி மெட்டலெல்லாம் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்கன்னா காப்பர், சில்வர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டலை வந்து 573 கெல்வினுக்கு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கக்கூடிய ஆல்கஹாலை வேப்பராக இந்த மெட்டலுக்குள்ளே பாஸ் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு வந்து ஆல்டிகைட், அதாவது கார்பனல் காம்பவுண்ட்ஸ் ஆல்டிகைட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு ப்ரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க, CH3 CH2OH. இதே எத்தனால். இந்த எத்தனாலை காப்பர் கேட்டலிஸ்ட் கூட 573 கெல்வினுக்கு ஹீட் பண்ணி இந்த ஹீட் பண்ண காப்பருக்குள்ளே இதை வந்து வேப்பராக எடுத்துக்கிறாங்க. வேப்பராக எடுத்துகிட்டு இந்த காப்பருக்குள்ளே பாஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆல்டிகைடு கிடைக்குது, CH3CHO, மெத்தனால் கிடைக்குது, எத்தனால் கிடைக்குது. இதே ஒரு செகண்டரி ஆல்கஹால் எடுத்துகிட்டு கேட்டலிட்டிக்கல் டீஹைட்ரஜனேஷன் பண்ணும்போது நமக்கு கீட்டோன் கிடைக்கும். இப்போ CH3 CHOH CH3. அதே காப்பர் எடுத்துகிட்டு 573 கெல்வின் ஹீட்டாக இருக்கிற காப்பரில் இந்த ப்ரோப்பேன் டூவாலோட வேப்பர், இந்த வேப்பரை உள்ளே பாஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு கீட்டோன் கிடைக்குது, CH3 C+O CH3. நமக்கு ப்ரோப்பனோன் கிடைக்குது. ஓசோனலைஸ் ஆஃப் அல்கீன்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு அல்கீன் காம்பவுண்ட் எடுத்து அதை நம்ம ஓசோன், அதாவது O3 கூட நம்ம ட்ரீட் பண்ணி அதை ஃபர்தராக ஜிங்க் கூடயும் வாட்டர் கூடயும் க்ளீவேஜ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு ஆல்டிகைடும் கீட்டோனும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு அல்கீன் எடுத்துக்கலாம், அதாவது CH3 CH3. இதுக்கு பேர் என்னது? 1. இங்கே டபுள் பாண்ட் இருக்கா, அப்போ கம்மியாக அதுக்கு நம்பர் கொடுக்கலாம், 1 2 3. அப்போ பியூட், 4 கார்பன் இருக்கனால பியூட் 2ஈன். இந்த பியூட் 2ஈன் எடுத்து நம்ம ஓசோன் கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த டபுள் பாண்ட் தனியாக பிரேக் ஆகிட்டு இந்த O3 இது ரெண்டும் அப்படியே செப்பரேட் ஆயிரும். ஓகேங்களா? இந்த டபுள் பாண்ட் இருக்கிற இடத்துல இந்த எலமெண்ட் தனியாக, இந்த எலமெண்ட் தனியாக செப்பரேட் ஆகி இந்த O3 இது கூட ஜாயின் ஆகும். பாருங்கள், CH3 CH3 இப்படி ஆகிட்டு இந்த இடத்துல இந்த 3 O இருக்கு இல்லையா, இங்கே ஒரு O, இப்படி இப்படி, இங்கே ஒரு O, இங்கே ஒரு O, இந்த இடத்துல இப்படி ஜாயின் ஆகும். இதை ஃபர்தராக நம்ம ஜிங்க் கூட ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது, H2O ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இது அப்படியே ஸ்ப்ளிட் ஆகும். எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னா, இப்படி ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ இது தனியாக எழுதுங்க, CH3 CHO, இங்கேயும் CH3 CHO. அப்போ 2 மாலிக்யூல் ஆஃப் நமக்கு எத்தனால் கிடைக்கும், 2 எத்தனால் நமக்கு கிடைக்கும், 2 எத்தனால் கிடைக்கும். ப்ளஸ் இந்த ஜிங்க்கும் இந்த ஆக்சைடும் சேர்ந்து ஜிங்க் ஆக்சைடாக வெளியில் போயிடும். இது நமக்கு வந்து ஆல்டிஹைட்ஸ் கிடைச்சிருது. அடுத்தது ஒரு கீட்டோன் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், இன்னொரு CH3 ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம வேறு ஒரு எலமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு இன்னொரு ஈத்தீன் எடுத்துக்கலாம், CH3 CH3 இதுக்கு பேர் பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல இங்கே டபுள் பாண்ட் வரும். அப்போ 1 2 ரெண்டாவது இடத்துல ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ 2 மெத்தில் 1 2 3 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட். செகண்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ
2-ene 2-methyl-but-2-ene இந்த காம்பவுண்ட் எடுத்து நம்ம அதே மாதிரி ஓசோன் கூட ட்ரீட் பண்ணும்போது இந்த டபுள் பாண்ட் ஸ்ப்ளிட் ஆகி இந்த O3 அது கூட ஜாயின் ஆகும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? பாருங்கள், CH3 CH C CH3 CH3 இது கூட இப்படி இப்படி இங்கே ஒரு ஓசோன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன். ஃபர்தராக இதை ஜிங்க் கூட ட்ரீட் பண்ணும்போது, ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இது இப்படி க்ளீவேஜ் ஆகும். க்ளீவேஜ்னு என்னது? உடையும். அப்போ பாருங்கள், CH3 CHO ப்ளஸ் CH3 C இந்த பாண்டு ஏதாவது ஒன்று பாண்டை விட்டுட்டு தான் போகும். அப்போ C டபுள் பாண்ட் O பாருங்கள், CH3 C டபுள் பாண்ட் O CH3. அப்போ நமக்கு ஒரு ஆல்டிஹைடும் கிடச்சிருக்கு, ஒரு கீட்டோனும் கிடச்சிருக்கு, எத்தனாலும் கிடச்சிருக்கு, ப்ரொப்பனோனும் கிடச்சிருக்கு. சரிங்களா? இதுதான் ப்ளஸ் இது கூட இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் இந்த ஜிங்க் கூட சேர்ந்து ஜிங்க் ஆக்சைடாக வெளியில் போயிடும். இதுதான் ஓசோனலைசிஸ் ஆஃப் அல்கீன்ஸ். அடுத்தது ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ் பார்க்கலாம். அல்கைன்ஸ் அப்படின்னா என்னது? கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடிய எலமெண்ட் தான் அல்கைன்ஸ். இப்போ ஹைட்ரேஷன் அப்படின்னா என்னது? ஹைட்ரஜனை ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஹைட்ரஜன் எப்படி? ஹைட்ராலிசிஸ் அப்படின்னாவே நம்ம ஹைட்ரஜனை வாட்டர் மூலயமா இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இதுக்கு நம்ம என்ன எலமெண்ட் எடுத்துக்க போகிறோம்னா ஈத்தீன் எடுத்துக்கலாம். CH ட்ரிபிள் பாண்ட் CH. இதை வந்து ஈத்தீன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா அசிட்டலின் அப்படின்னு சொல்லலாம். இந்த அசிட்டிலின் எடுத்துகிட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். HOH இப்படி பிரியும் இல்லையா? இதில் ஒரு H கூட ஒரு CH கூட ஒரு Hம், ஒரு CH கூட ஒரு OHம் போய் ஜாயின் ஆகும். இதை எது கூட நம்ம ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா 40% டைல்யூட்டட் H2SO4 கூடவும், இது 40% டைல்யூட்டட். அடுத்தது 1% ஆஃப் மெர்க்குரி சல்ஃபேட் HgSO4. ஓகேங்களா? சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் மெர்க்குரி சல்ஃபேட் இது கூட நம்ம ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இந்த ஒரு H போயிட்டு இந்த CH கூடவும் இந்த OH போயிட்டு இந்த CH கூடவும் ஜாயின் ஆகும். அப்போ நமக்கு ஒரு பாண்ட் வெளியில் போயிடும். அப்போ CH இங்கே ஒரு H டபுள் பாண்ட் CH ஒரு OH. இது பேர் இனால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இனால் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காது. இது வந்து சீக்கிரமாக ஐசோமர்ஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள், CH2 இங்கே ஒரு H இருக்குது, CH3 CHO ஆச்சுல்ல. ஸோ இது CH3 CHO. உங்களுக்கு எத்தனால் கிடச்சிரும். எத்தனால் ஒரு ஆல்டிஹைட்ஸ் கிடச்சிருச்சு. இதே அசட்டிலினை தவிர நம்ம வேறு எந்த காம்பவுண்ட் எடுத்தாலும் அது நமக்கு கீட்டோன் தான் கிடைக்கும். இது பேர் அசட்டிலின் சொன்னோன்னா ஈத்தீன் எடுத்து அது அசட்டிலின் சொன்னோம், ஈத்தைன். இப்போது அசட்டிலின் இல்லாமல் வேற ஒரு காம்பவுண்ட் எடுத்தோம்னா CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH. இதுக்கு பேர் வந்து 1 2. இப்போ ஃபஸ்ட் கார்பன்லேயே ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. ஸோ 3 கார்பன் இருக்கனால ப்ரோப் 1 ஈன் YNE ப்ரோப் 1 ஈன் எடுத்து இதே ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். HOH கூட நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் H2SO4 40% டைல்யூட்டட் H2SO4 அண்ட் 1% HgSO4 கூட நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி நமக்கு ஒரு காம்பவுண்ட் ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகும்? இந்த H போய் இது கூடயும் இந்த OH போயிட்டு இந்த பக்கமும் ஜாயின் ஆகும் இல்லையா? பாருங்கள், CH3
COH டபுள் பாண்ட், இந்த ஒரு பாண்ட் பிரேக் ஆயிரும், அதுக்கு பதிலாக இங்கே CH2ன்னு ஆயிரும். இதுக்கு பேரும் ஈனால் தான். இது ஒரு இன்டர்மீடியேட் தான், இது சீக்கிரமாக உங்களுக்கு டீகம்போஸ் ஆயிரும். எப்படி ஐசோமர்ஸ் மாறிடும் பாருங்கள். CH3CO CH3 CH3CO CH3 இது அசிட்டோன் இல்லையா, ப்ரோப்பனோன் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, இதுதான் வந்து ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ். அடுத்த மெத்தட் என்ன பார்த்தோம், கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னா எப்படி இருக்கும், COOH இருக்கும். இப்போ ஒரு ஃபார்மிக் ஆசிட் எடுத்துக்கலாம், HCOOH எடுத்துட்டு, இப்போ 2 மாலிகுல் ஆஃப் COOH எடுத்துட்டு நம்ம ஏதாவது ஒரு கால்சியம் சால்ட் CaCO3 கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இந்த H ரெண்டும் ரிமூவ் ஆயிரும். அப்போ HCOOHCOOCA அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுக்கு பேர் கால்சியம் ஃபார்மேட். அதாவது ஃபார்மிக் ஆசிட்லேருந்து ஒரு ஹெச் போயிடுச்சுன்னா, ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடில் ஒரு ஹெச் போயிடுச்சுன்னா அதை நம்ம ATE ஜாயின் பண்ணி சொல்லணும், ஏட்டுன்னு சொல்லணும். ஸோ இங்கே ஒரு ஹெச் ரீப்ளேஸ் ஆகிட்டு அதுக்கு பதிலாக கால்சியம் ஜாயின் ஆகிருக்குன்னா கால்சியம் ஃபார்மேட். HCOH ஃபார்மிக் ஆசிட் தானே, அதில் ஹெச் போயிடுச்சுன்னா ஃபார்மேட். ஸோ இந்த கால்சியம் ஃபார்மேட்டை நம்ம ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு கார்பனல் காம்பவுண்ட் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னு பாருங்கள். இப்போது இந்த கால்சியம் ஃபார்மேட் எடுத்துக்கலாம், HC டபுள் பாண்ட் O HC டபுள் பாண்ட் O இப்போது இங்கே CA இருக்குது. இதை வந்து ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணுறோம், அதாவது நார்மலாக ஹீட் மட்டும் பண்ணுறோம். அப்போ என்ன நடக்கும், இந்த இந்த COவெல்லாம் CaCOவெல்லாம் சேர்ந்து நமக்கு கால்சியம் கார்பனேட்டாக வெளியில் போயிடும். எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த CA இந்த CO3 இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தனியாக வெளியில் வந்துடும். CaC 1 2 3 O இருக்கா, CaCO3 மைனஸ் CaCO3 கால்சியம் கார்பனேட் வெளியில் வந்துடும். அப்போ மீதி நமக்கு என்ன இருக்குது, HC டபுள் பாண்ட் O ஒரு H இருக்குது. நமக்கு ஃபார்மால்டிஹைட் கிடச்சிருச்சு, மெத்தனால் கிடச்சிருச்சு. இதே நமக்கு ஒரு கீட்டோன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து கால்சியம் ஃபார்மேட்டை வச்சு நம்மளால் ஒரு கீட்டோன் தயாரிக்க முடியாது. அதுக்கு பதிலாக கால்சியம் மெத்தனாயேட், அதாவது இந்த ஹெச்சுக்கு பதிலாக நம்ம இப்போ அசிட்டிக் ஆசிட் எடுத்து நம்ம கால்சியம் கார்பனேட் கூட ட்ரீட் பண்ணோன்னா நமக்கு வந்து கால்சியம் மெத்தனேட் கிடைக்கும் இல்லையா. அந்த கால்சியம் மெத்தனேட் எடுத்து நம்ம ட்ரை டிஸ்டில் பண்ணோன்னா நமக்கு ஒரு வேளை கீட்டோன் கிடைக்கலாம். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ 2 மாலிக்யூல் ஆஃப் கால்சியம் மெத்தனேட் எடுத்துக்க போகிறோம். இப்போது 2 மாலிக்யூல் ஆஃப் கால்சியம் மெத்தனேட் பாருங்கள், CH3C டபுள் பாண்ட் O CH3C டபுள் பாண்ட் O CA. இது ஒரு மாலிக்யூல் ஆஃப் கால்சியம் மெத்தனேட். இது கூட இன்னொரு மாலிக்யூல் ஆஃப் கால்சியம் மெத்தனேட் எடுத்துக்கலாம், CaO C டபுள் பாண்ட் O CH3 C டபுள் பாண்ட் O CH3. 2 மாலிக்யூல் ஆஃப் கால்சியம் மெத்தனேட் எடுத்துகிட்டு இதை நம்ம ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணும்போது இதிலிருந்து 2 மாலிக்யூல் ஆஃப் CaCO3 வெளியில் போகும். எப்படி, இந்த 2 CaCO3 அதே மாதிரி இது அப்படியே வெளியில் போயிடும்ல, CaCO3 CaCO3. ஸோ 2 மாலிக்யூல் ஆஃப் மைனஸ்
CaCO3 வெளியில் போயிடுச்சு அப்படின்னா மீது என்ன இருக்கும்? CH3 C double bond O CH3. இங்கேயும் பாருங்க CH3 C double bond O CH3 2 molecule of acetone, அதாவது 2 molecule of propanone கிடைக்கும். propanone கிடைச்சிருச்சு. இதுதான் preparation of carbonyl compounds, அதாவது aldehydes and ketone from salt of carboxylic acid அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்து எப்படி ஆல்டிஹைடு ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம், எப்படி கீட்டோன் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் பார்க்கலாம்.